என்ன அனு நீ எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன் தெரியுமா? ஏன் எடுக்கல? விஷயம் வீட்ல தெரிஞ்சிருச்சு. வார்டன் வேற போட்டு கொடுத்துட்டாங்க. அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இப்போ நான் அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். நான் ஏதாவது பேசி மேனேஜ் பண்றேன். முதல்ல நீங்க வந்து கிளம்பு. யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். கிளம்பு. சரி ஓகே டேக் கேர். நான் கிளம்புறேன். ஓகே கதிர், ஏதாவது எமர்ஜென்சினா அனிதாவுக்கு ஃபோன் பண்ணு. என் ஃபோனை ட்ராக் பண்றாங்க. ஓகே பை. அனுஷா இங்க என்னடா பண்ற? யாராவது பார்த்து போறாங்க. போ. என்னாச்சு? ஏன் திடீர்னு வந்திருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல? கதிர், உனக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். காலையில அப்பா திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எதுவும் சொல்லல. ஜாதகம் அது இதுன்னு எதோ பேசிட்டு இருக்காங்க. கதிர், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அனு, அம்மா தோ வரேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி நாளைக்கு காலை கோயிலுக்கு வந்துரு. மற்றது அங்கே பேசிக்கலாம். அனு மறக்காம வந்துரு. சரி. என்ன அனு ஏன் இவ்வளவு லேட்டு? சீக்கிரம் வா. எங்க கதிர்? உங்க அப்பா முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். என்ன சொல்ற? குடுறா. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்தா புடவை மாத்திக்க. கதிர், என்ன நம்புற இல்ல? தத்புருஷாச்ச வித்னாஹ. மாப்ள இப்படி உட்காருங்க. ஹலோ. பொண்ணு இப்படி உட்காருங்க. உட்கார். தத்புருஷாச்ச வித்னாஹ வக்ரதுண்டாச்ச தீமஹ. ஐயா விட்டுருங்க. ஓடுகாலி நாய. அத்தை பத்தி அப்படியே வந்துருச்சா? வானத்தை வாங்குறதுக்கே வந்து பொறுக்கிறீங்களாடி? என்ன உனக்கு உங்க அப்பனுக்கு எங்களை நோண்டுறதே வர போச்சுடா. என்னடா அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், போட்டு தள்ளிடலாம். கேட்டீங்களா? இன்னைக்கு இது எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? நீ நாளைக்கு வந்துராத. என்ன சொல்ற? இல்ல, அவ புரியாம பேசுறா. அவ வீட்டை பத்தி எனக்கு தான் தெரியும். சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ஓடி போயிட்டீங்கன்னா உன் மேல இருக்கிற கோவத்தை விட மானத்தை வாங்கிட்டான்னு அவ மேல இருக்கிற கோவம் தான் அதிகமாகும். உனக்கே நல்லா தெரியும் கதிர். தான் சொந்த தங்கச்சியை கொண்டவங்களுக்கு பொண்ணை கொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உன் கூட வந்து அவ சாகணும்னு விரும்புறியா, இல்ல எங்கேயாவது போய் அவ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறியா? முடிவு உன் கையில கதிர். நீ எல்லாம் மனுஷனாடா? ஒண்ணு அந்த பொண்ணுக்கு உண்மையா இருந்திருக்கணும், இல்ல உன் வீட்டுக்கு உண்மையா இருந்திருக்கணும். பெருசா தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்தை நீயே அழிச்சிட்டியடா. உங்க அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. திரும்ப வருவாங்களாடா? வருவாங்களா? குடுறாத பாரு. இன்னும் 1 மாசத்துக்குள்ள அவளுக்கு கல்யாணமா? இப்ப அவளை போய் காலி பண்ணிட்டியா? திருப்தி உனக்கு? எப்படி அவன் நிம்மதி அவள்வா? உன்னை மனசுல வச்சுட்டு இன்னொருத்தன் கூட பாவண்டா அந்த பொண்ணு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட அந்த பொண்ணு வாழணும்டா. அதான்டா லவ். இல்ல நான் உடனே ஆக்கல எனக்கு லவ். வாங்கடா போலாம்.
சரிங்க. கத்தடி, இப்போ கத்தடி. கத்துன்னு சொல்லல. எல்லா மனுஷனுக்கும் நிறைய முகங்கள் இருக்கு. அதுல சில முகங்களை தான் பார்க்க முடியுது. பல முகங்களை பார்க்க முடியாம போகுது. ஏய் ஆக்டர் சந்தோஷ். போன வருஷமே நாங்கள் ட்ரை பண்ணியாச்சு. அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாரு. ஏய் அதெல்லாம் அப்ரோச் பண்ற விதத்துல அப்ரோச் பண்ணா கண்டிப்பா வருவாரு. எப்படி? அப்படிதான். நீ மட்டும் அவரை கூட்டிட்டு வந்துட்ட, இவனை தூக்கிட்டு ஒன்ன சேர்மனை போட்டுருவோம். ஓகேவா? வா, இப்போ இல்லை. நீ மட்டும் அவரை கூப்பிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கவேன். நீங்கள் என்ன அனுப்புறது? நானே போயிடுறேன். சேலஞ்ச். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். ஹாய் சார். ஹாய். ஹலோ சார். என்னடி சர்ப்ரைஸா வந்துட்டாரு. ஹாய். உங்க பேர் என்ன? மலர்கொடி. என் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓ பார்த்திருக்கேனே. ஹலோ. ஹூஸ் திஸ்? நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அனுஷா. அனுஷா. ஓ அனு. ஹாய். இப்போதான் உங்க படம் பார்த்துட்டு வரோம். Don't shout. It was very nice. Thank you so much. Thank you. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசணும்னு சொல்றாங்க. கொடுக்கலாமா? யா ஷூர். கண்டிப்பா கொடுங்க. எனக்கு எங்கள் வீட்டில் பெரிய பெரிய இடத்துலேருந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு உங்களை மாதிரி ட்ரெடிஷ்னல் கேர்ள் தான் லைஃப் பார்ட்னராக வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு விருப்பம்னா உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஏய், உடனே சம்மதம் சொல்லணும்னு இல்லை. டேக் யூர் டைம், திங்க் அபவுட் இட், but do let me know. என்னடி இது? பேப்பர் நியூஸ் உண்மையாடும் போல இருக்கே. அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் மேடத்தை பார்க்கணும் போல. ஃபியூச்சர்ல நேர்ல வந்து நின்னா யாருன்னு கேட்க மாட்டியே. கலக்கு கலக்கு. என்ன அனு, நீ எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்ட தெரியுமா? ஏன் எடுக்கல? ஏய் விஷயம் வீட்ல தெரிஞ்சிருச்சு. வார்டன் வேற போட்டு கொடுத்துட்டாங்க. அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சினா அனிதாவுக்கு ஃபோன் பண்ணு. என் ஃபோனை ட்ராக் பண்றாங்க. சாரிங்க, அன்னைக்கு யோசிக்காம மனசில் பட்டதை கேட்டுட்டேன். அப்புறமா தான் ஐ ரியலி தாட் அபவுட் இட். உங்கள் மனசில் வேற யாராவது இருக்காங்களா? சீச்சி, அப்படிலாம் யாருமே இல்லை. நீங்களே இப்படி திடீர்னு அன்னைக்கு கேட்டுட்டீங்களா? எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படின்னா நீ செஞ்சது கூட சரிதான். பெரிய ஆக்டர், பெட்டர் லைஃப். ஆனா இவனை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்கே. இவரை பார்க்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வருவாங்க. ஏன் பாம்பேலேருந்து
ஷாருக் கானே வருவார். அப்போ இவனோட பெட்டர்னு அவன் கூட போயிடுவியா? இப்படி தாவிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ என்ன கங்காரா? கதிர் பாவம்டி, அவ்வளோ அடி வாங்கிட்டு திரும்பவும் வந்து வெளியே நின்னுட்டு இருக்கான். இப்பதான் அனுப்பி வச்சுட்டு வரேன். ஏய், என்னடி ஆச்சு? ஏன் அழற? சந்தோஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. பெரிய லைஃப் கிடைக்க போகுதுடி. எங்க அவன் கெடுத்துருவானோன்னு ரொம்ப பயமா இருக்குடி. என்னடி சொல்ற? நீ அவரோட ஃப்ரெண்ட்லியா பழகுறன்னு தானே நினைச்சேன். கதிர் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? இல்ல, நான் சொல்லல. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்க்கு வெறும் அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடி. அதையும் தாண்டி நிறைய விஷயம் தேவைப்படுது. சந்தோஷ் என் கூட பழகிறது, என்னை லவ் பண்றேன்னு சொன்னது, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே கனவுல நடக்கிற மாதிரி இருக்குடி. ஏய், யாருக்குமே கிடைக்காத பெரிய லைஃப் எனக்கு கிடைக்க போகுது. அதை நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் சொல்றத அப்படியே கதிர்கிட்ட போய் சொல்லு ப்ளீஸ் டி. திடீர்னு கதிர் வந்து நின்னா என்னடி பண்ணுவ? வருவான். ஏய், வந்துட்டான்டி. எனக்கு பயமா இருக்கு. பாக்குறானா? பாக்குறான்டி. அவன் வந்துருவானோன்னு பயமா இருக்கு. வரமாட்டான். பிகாஸ் அவனை சின்சியராக லவ் பண்ணுறான். நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். ஏய், அவன் போறான்டி. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? பாய்ஸ் சைக்காலஜி தெரியும்டி. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டானுங்க. இப்போ நம்பிட்டான்ல, இனிமே அவனால் எந்த பிரச்சனையும் வராது. வா போலாம். வாடி, உட்காரு. இன்னைக்கு காலையில் தான் பிரிண்ட் ஆகி வந்துச்சு. உன் சைடில் எத்தனை பத்திரிக்கை வேணும் சொல்லு. அனு, சொல்லு. கதிரோட அம்மா இறந்துட்டாங்க. கதிர் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்படியா? எடுத்துக்கிட்டுமா? இது இல்லை, வேணாம். இதை எடுத்துட்டு போ. கீழே போய் கொடுத்துரு. சரிம்மா. தப்பு பண்ணிட்டோமோன்னு கஷ்டமா இருக்குடி. அவனை ஒரு தடவை நீ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன விளையாடுறியா? வைத்தியம் அடி பிடிச்சிருக்க உனக்கு? இப்போ நான் திரும்ப போய் நின்னா அவன் என்கிட்ட பழையபடி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படி சொன்னான்னு வச்சுக்கோ. நான் என்னடி பண்றது? என்னால முடியாது. உன்னால தானடி அவன் இந்த நிலைமைக்கு ஆளானா? என்னாலயா? நான் இல்லடி. எந்த பொண்ணும் இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா விட்டுட்டு போயிட மாட்டான். என்ன நீ பெருசா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அனு, தயவு செஞ்சு எல்லாரையும் உன்ன மாதிரி எடை போடுறாத. பிரியாவும் நம்ம ஃப்ரெண்டு தான். அவ்வளவு வசதியானவ தான். லோகா தன்னை சின்சியரா லவ் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு கிடைக்கிற இந்த பெரிய வாழ்க்கையில தூக்கி போட்டு அவ அவனை கல்யாணம் பண்ணான். அவ்வளவு மாதிரியும் சில பொண்ணுங்க இருக்கதானே செய்யறாங்க. இங்க பார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ உன் லிமிட்டை தாண்டி போயிட்டே இருக்க. இப்படியே நீ பேசிட்டு இருந்த உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன். ஒழுங்கா போயிடு. ஏன் இப்படி பண்ண சொல்லு. கதிர், நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ண? நீ செஞ்சது
எதுவுமே தப்புன்னு தெரியல. உனக்கு என்ன பிடிக்கலனா நேர்ல வந்து சொல்லியிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் எங்க அம்மா வச்சு எனக்கு மெஞ்சிருப்பாங்க. இப்ப திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. என் கைய வச்சே என் கண்ணை குத்திட்டல. இந்த பையன் உலகத்தில் என்னால இருக்க முடியாது. என்னால இருக்க முடியாது.